வணக்கம். ராஜ்ய பாலிடிக்ஸ் AI செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று மிக முக்கியமான அரசியல் மாற்றங்கள் பற்றி பார்ப்போம். எவ்வளவு திமிருக்காக, எவ்வளவு கொழுப்புக்காரரா, ஹூ ஆர் யூ கவர்னரா பார்த்து இப்படி யாரால் கேட்க முடியும்? இதோ உங்களுக்காக திரு RN ரவி அவர்கள் எவ்வளவு திமிரு, எவ்வளவு கொழுப்பு. ஒரு கூட்டம் நடத்துறாரு, நடத்தட்டும். அதுல நீட் தேர்வுல வெற்றி பெற்ற மாணவர்கள் அழைச்சு ஒரு கூட்டம், கிட்டத்தட்ட ஒரு கோச்சிங் கிளாஸ் மாதிரி, நீட்டுக்கு கோச்சிங் கிளாஸ் நடத்துறாரு. அதுல வெற்றி பெற்ற ஒரு மாணவனுடைய தந்தை திரு அம்மாசியப்பன் எந்திரிச்சு குரல் கொடுக்கிறார். இந்த நாங்க எங்ககிட்ட பணம் இருக்கு, நான் ஒரு நீட் தேர்வுல தோல்வி அடைஞ்சிட்டு நான் வந்து புகார் கொடுக்கல, என்னுடைய மகன் வெற்றி பெற்றுட்டார், கோச்சிங் காமிச்சேன், எனக்கு பணம் இருந்தது, வசதி இருந்தது, நான் கோச்சிங் காமிச்சிட்டேன், ஆனா நீங்க நீட் தேர்வு ரத்து செய்யுங்க, என்ன மாதிரி எத்தனை பேர் அனுப்ப முடியும் அப்படின்னு ஒருத்தர் தைரியமா எந்திரிச்சு ஆறுல கேட்கிறாரு. இவருதான் திமிருத்தனமா ஐ வில் நெவர் சொல்றேன், நெவர் எவர். நான் கேட்கிறேன் திரு ஆளுநர் அவர்களே, who are you, what authority do you have? நான் கேட்கிறேன் திரு ஆளுநர் அவர்களே, who are you a people's representative? You are just a postman. நீங்க முதலமைச்சர் சொல்றத ஒன்றிய அரசு கொடுக்கறது மட்டும்தான் உங்க வேலை. நீங்க ஒரு தபால்காரர். அவர் பேர் RN ரவி கிடையாது, RSS ரவி. உங்களுக்கு நான் ஒரு சவால் பண்றேன், நீங்க உங்களுடைய ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு தொகுதி நீங்களே முடிவு பண்ணுங்க. நான் இல்ல, எங்க கழகத்துடைய முக்கிய தலைவர் யாரும் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு கடைக்கோடி தொண்டனை நிக்க வச்சு உங்களால ஜெயிக்க முடிஞ்சதுன்னா மக்களை சந்திங்க. உங்களுடைய சித்தாந்தங்களை எல்லாம் அரசியல் மற்றும் தொழில்நுட்பம் சந்திக்கும் இந்த புதிய சகாப்தத்தில் ரேஜி பாலிடிக்ஸ் AI உங்களுக்கு துல்லியமான செய்திகளை வழங்கும்.